ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் லெவல் அப்படின்ற ரோலுக்கு மொத்தம் ஒரு 3 கேட்டகரி குடுத்துருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். ஷார்ட்டா வந்து இத ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு. அதேபோல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேட் 1 கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, 50,000லிருந்து 1,60,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை போர்ட் அத்தாரிட்டிக்கு வந்து ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுவும் யூஆர் கோட்டாக்கு தான் சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜர் கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 1 பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் தான். அதே சென்னை போர்ட் அத்தாரிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி கோட்டாக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேரியஸ் போர்ட் அத்தாரிட்டி இருக்குது. நம்ம சென்னைக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் அதர் போர்ட் அத்தாரிட்டியுமே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அதே போல் அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை போர்ட் அத்தாரிட்டிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ஒரே வேகன்சி தான். அதுவும் யூஆர் கோட்டாக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் நம்ம சென்னை போர்ட் அத்தாரிட்டிக்கு. இதுக்குமே பே ஸ்கேல் வந்து 50,000லேருந்து 1,60,000 தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து முக்கியமான தேதிகள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜனவரி 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி 2025 இன்னும் சில நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா, எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க. அதை பற்றின முக்கியமானவங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் டிராஃபிக் மேனேஜர் கிரேட் 1க்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். 2 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இங்கே பாருங்கள், டிசேபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நாட் மேண்டரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு முன்னுரிமை வழங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மேண்டரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும். ஆனால் கல்வி தகுதி மட்டும் மேண்டரி, அதாவது கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு முன்னுரிமை வழங்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே போல் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேட் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், சோசியல் ஒர்க், லேபர் வெல்ஃபேர் இந்த மாதிரி கோர்ஸில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலோ இல்லை டிகிரி லா முடிச்சிருந்தாலோ உங்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்ற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் 2 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு முன்னுரிமை வழங்குறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸர் கிரேட் 1 இதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அதே போல் தான் லாஸ்ட்டாக சொன்னது தான். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், சோசியல் ஒர்க், லேபர் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அலைட் சப்ஜெக்ட்ஸ் முடிச்சிருந்தாலோ இல்லை டிகிரி இன் லா முடிச்சிருந்தாலோ உங்களுக்கு முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிலவெண்ட் ஃபீல்டில் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் முன்னுரிமை வழங்கப்படலாம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுலாம் வந்து நாட் மேண்டரின்னு தான் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான சூட்டபிலிட்டி ஓகேங்களா, அவங்களுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்த மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து இருக்கும். அதாவது 30 இயர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டிசேபிலிட்டி கேண்டிடேட் இருந்தால் சூட்டபுளாக இருக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த 3 கேட்டகரிக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுலேயுமே கம்யூனிட்டி வைஸாக சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸ், அப்புறம் ஓபிசிக்கு வந்து 13 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறப்போ அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு சொல்லிட்டு தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து இருக்குது, ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் 25 கொஷின் 25 மார்க்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா 25 கொஷின் 25 மார்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து 25 கொஷின் 25 மார்க்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் 25 மார்க்கு. சரிங்களா? டோட்டலாக வந்து 100 கொஷின் 100 மார்க் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு. எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மினிமம் ஓவரால் மார்க் ஓகேங்களா, அதாவது கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் இந்த
100 மார்க்கில் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 40%, ஓபிசிக்கு வந்து 35%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா 30% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் மேபி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாம் முடிஞ்சதுன்னா ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு அல்லது இல்லை மற்றும் ஓகேங்களா, ஒன்று ஆன்லைன் டெஸ்ட்டோட முடிச்சுப்போம், இல்லைனா இன்டர்வியூ தேவைப்பட்டால் இன்டர்வியூவும் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கோட்டாக்கு வந்தீங்கன்னா 400 சரிங்களா, 400 400 வந்து ஃபீஸு. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 300 வந்து ஃபீஸு. எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்டுக்கெலாம் வந்து 200 ஃபீஸு. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபீஸ் இந்த டீட்டெயில்ஸ் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க உங்களுக்கான ஃபீஸ் வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆன்லைன் மோடு தான் பே பண்ணணும். ஃபீஸ் வந்து ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நான் ரீஃபண்டபிள், அதே போல் நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? அதே போல் எக்ஸாம் சென்டர் வந்து பொறுத்த வரைக்கும் அதாவது ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு அதாவது அந்தந்த ஸ்டேட் கேபிட்டல் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் கேபிட்டல். ஸோ அதே போல் மேஜர் போர்ட் எங்கெல்லாம் போர்ட் இருக்குங்களோ அந்த போர்ட் சிட்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நடக்கும். நியர்பை ஏரியாஸில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஏ சரிங்களா, இந்தியன் போர்ட் அசோசியேஷன் தான் முடிவு பண்ணும். கேண்டிடேட்டுக்கு வந்து எங்கே வேணாலும் சென்டர் அசைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கான எக்ஸ்பென்ஸு கரெக்டாக வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? தங்கறதுக்கும் சரி ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி நீங்கள் தான் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதே போல் ஆன்லைன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட டேட்டு வந்து நாங்கள் வந்து இன்டிமேட் பண்ணுவோம். அதாவது எக்ஸாமுக்கு 21 நாளுக்கு முன்னாடி. சரிங்களா? இப்போ எக்ஸாம் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த எக்ஸாம் டேட் வந்து 21 டேஸ்க்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கம்பல்சரி எக்ஸாம் போகிறப்போ எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? வேலிட் ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கான லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும், ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து எக்ஸாம் கொண்டு போகணும். வேலிட் கால் லெட்டர், ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடென்டிட்டி, அப்புறம் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஃபோட்டோ ஐடென்டிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அக்செப்டபிள் ஃபோட்டோ ஐடி என்ன மாதிரி ஃபோட்டோ ஐடியில் நாங்கள் அக்செப்டபிள் பண்ணிப்போம் அப்படின்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி அதாவது இபிஐசினா ஓட்டர் ஐடி தான். சரிங்களா? பாஸ்போர்ட், பர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் எனி வேலிட் ப்ரூஃப் அதாவது சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட், அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் அப்புறம் இன்டர்வியூக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் ஜெராக்ஸ் என்னென்னலாம் கொண்டு வரணும், செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ். ஓகேங்களா? ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் என்னென்ன கொண்டு வரணும்னு தெளிவாக லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுதான் அப்ளிகேபிளோ கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அதே போல் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே நீங்கள் கிளியராக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். வெப்சைட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் கால் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணணும். இன்டர்வியூக்கும் சரி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் சரி, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கும் சரி. ஓகேங்களா? கால் லெட்டர்லாம் ஆன்லைன் டெஸ்ட்டோடு சேர்த்து எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அப்ளை பண்ணும்போதே கரெக்டான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அது கூடவே இதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வந்து போங்க. அப்புறம் மெடிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸும் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அஃபிஷியல் வெப்சைட்டை டைம் டு டைம் செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் சில சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் தேவைப்பட்டால் நீங்களுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் போர்ட்ஸ் அசோசியேஷன். சரிங்களா? இவங்க அறிவிச்சிருந்த எக்ஸிக்யூட்டிவ் லெவல் 3 கேட்டகரிக்கான இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கிளியராக ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா?
இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.